ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தில் கொக்கு ஒன்று வசித்து வந்தது. மரத்தின் கீழே இறங்கி அங்கு உள்ள குளத்தில் சிரமமில்லாமல் மீனை பிடித்து சாப்பிடும். சில மாதத்திற்கு பின் வயதான போது கொக்கிற்கு மீன் பிடிக்க சிரமமாக இருந்தது. பசியான கொக்கு மிகவும் களைத்து போயிற்று. கொக்கு நினைத்தது, நான் இனி ஏமாற்று வேலை செய்தால்தான் உயிர் வாழ முடியும். அடுத்த நாள் குளத்தின் அருகே சென்று மீன் பிடிக்காமல் முகத்தை கவலையாக வைத்து நடித்தது. குளத்தில் வசிக்கும் நண்டு ஒன்று கொக்கை பார்த்து, ஏன் கவலையாக இருக்கீங்க ஐயா என்று கேட்டது. கொக்கு சொன்னது, வெயில் காலத்தில் இந்த குளம் வற்றி போகப் போகிறது. குளத்தில் வசிக்கும் மீன்கள் எல்லாம் சாகப் போகிறது. இதைக் கேட்ட நண்டு இந்த விஷயத்தையெல்லாம் மீன்களிடம் கூறுகிறது. மீன்கள் எல்லாம் கொக்கிடம் உதவி கேட்கின்றனர். கொக்கு சொன்னது, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். பக்கத்து கிராமத்தில் உள்ள குளத்தில் உங்களை விடுகிறேன். ஒவ்வொரு நாளும் 2 பேரை நான் கூட்டி செல்கிறேன். இதைக் கேட்ட மீன்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அப்படி ஒவ்வொரு நாளும் கொக்கு குளத்துக்கு வந்து தன் அளவுகளில் 2 மீன்களை மட்டும் கொண்டு செல்லும். ஒரு நாள் நண்டின் முறை வந்தது. நண்டினை கொக்கு முதுகில் சுமந்து கொண்டு சென்றது. நண்டு கேட்டது, ஐயா, புதிய குளத்திற்கு இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது? கொக்கு சிரித்துக்கொண்டே சொன்னது, உங்களுக்கு உதவி செய்ய நான் ஒரு முட்டாள் அல்ல. பின் அங்கிருந்த பாறையின் மேல் இருந்த மீன் முள்ளுகளை காட்டி, இதோ பாரு உன் நண்பர்கள், இப்போது நான் உன்னையும் சாப்பிடப் போகிறேன் என்று சொல்லி, ஹா ஹா என்று சிரித்தது. நண்டு மிகவும் கோபப்பட்டது. கொக்குக்கு பாடம் கற்பிக்க நினைத்தது. கூர்மையான தனது கைகளால் கொக்கின் கழுத்தை நெரித்தது. நிலை தடுமாறிய கொக்கு குளத்தில் விழுந்து இறந்தது. நண்டு குளத்துக்கு வந்து மீன்களிடம் கொக்கு எப்படி ஏமாற்றியது என்று சொன்னது. அந்த மோசமான கொக்கை எப்படி கொன்றேன் என்று சொன்னது. ஓகே குட்டீஸ், நிறைய கதை கேட்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க பார்க்கலாம்.